டாப் ஃபேக்ட்ஸ் அபவுட் சால்ட்ஸ். சால்ட் காமனாக நம்ம சால்ட்னு ரெஃபர் பண்ணுறது நம்ம டேபிள் சால்ட், உப்பு, சோடியம் குளோரைட். ஸோ நிறைய டைப் ஆஃப் சால்ட்ஸ் மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. அதை பற்றி கொஞ்சம் பார்க்கலாம். ஜென்ரலாக சால்ட் இன்டேக் ஒரு பர்டிகுலர் நம்பர் கொடுத்து இவ்வளோ தான் எடுக்கணுன்ற வரைமுறை எதுவும் இல்லை. பட் கிட்னி ப்ராப்ளம் உள்ள ஒருத்தர் கொஞ்சம் சால்ட் இன்டேக்கை கம்மி பண்ணிக்கிறது நல்லது. நார்மல் கிட்னி ஃபங்க்ஷன் உள்ள ஒருத்தர் எக்ஸ்ட்ரா சால்ட்டை அவாய்ட் பண்ணுறது ரீசனபிள் அட்வைஸாக இருக்கும். லோ சோடியம் சால்ட் கேட்குறதுக்கு நல்லா இருந்தாலும் நிறைய நேரத்தில் லோ சோடியம் சால்ட்டில் அந்த சோடியமுக்கு பதிலாக பொட்டாசியம்ன்ற உப்பு நிறையா இருக்கும். நிறைய கிட்னி பேஷண்ட்ஸ்க்கு நம்ம பொட்டாசியம் லெவலை கம்மி பண்ண சொல்லி தான் அட்வைஸ் பண்ணுவோம். ஸோ கிட்னி சம்மந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவங்க அந்த லோ சோடியம் சால்ட்டை சாப்பிட்றதன் மூலமாக உடம்புல பொட்டாசியம் லெவல் கூடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அவங்களுக்கு அதை அட்வைஸ் பண்ண முடியாது. ராக் சால்ட், ஹிமாலயன் பிங்க் சால்ட், இதெல்லாம் நார்மல் சால்ட்டு தான். அதில் கொஞ்சம் கெமிக்கல்ஸோட கண்டென்ட் கொஞ்சம் முன்ன பின்ன வேரி ஆகிருக்கலாம். கொஞ்சம் கால்சியம் லெவல், ஜிங்க் லெவல், இந்த மாதிரி ட்ரேஸ் எலிமெண்ட்ஸோட லெவல் கொஞ்சம் நிறையா இருக்கிறதுனால அது ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குன்ற மாதிரி இட் இஸ் பீயிங் ப்ரொமோட்டட். அதுக்கும் நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற சால்ட்டுக்கும் பெரிய அளவில் வித்தியாசம் இல்லை. பட் இந்த லோ சோடியம் சால்ட்ஸ் அப்படின்றத நம்ம ஜென்ரலாக கிட்னி பேஷண்ட்ஸ்க்கு அலோவ் பண்ண மாட்டோம்.